இன்றைக்கு இந்த பாடத்தில் இந்த தலைப்பில் ரெண்டாவது பாகம் செய்தியை படிக்க போகிறோம். நாளைக்கு தெய்வீக ஆராதனையிலையும் இதைத்தான் தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம் என்னவென்றால் சாத்தானின் முப்பெரும் பொய்கள், சேட்டன்ஸ் 3 great lies என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். பொய்யன், பொய்களுக்கு தந்தை சாத்தான் என்று வேதம் கூறுகிறது. அவன் பொய்களை ஊதுகிறவன், அவனை பொய்களின் சிருஷ்டிகன் என்றும் சொல்லலாம். கிரியேட்டர் ஆஃப் லைஸ். பொய்களை புதிதாக உருவாக்குகிறவன் யார்? சாத்தான். அவனது பொய்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. பிசாசினுடைய பொய்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. என்ன உதாரணம் இருக்கிறது? அவன் இப்படி பொய் சொல்லியிருக்கிறான்றதுக்கு என்ன உதாரணம்? ஒரு பவர்ஃபுல் லை, சக்தி வாய்ந்த பொய் அப்படின்னு சாத்தான் சொன்னது என்ன பொய் பைபிளில் இருக்கு? சொல்லுங்க. ஓகே, நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க. சயின்ஸிலேருந்து பைபிளில் இருந்தே சாத்தான் சொன்ன அல்லது அவனுடைய ஏஜென்ட் யாராவது ஒரு சொன்ன பொய் இன்றைக்கும் பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பொய் இருக்கிறதா? நீங்கள் சாகவே சாவதில்லை. வெரி குட், அருமையா சார் சொன்னாங்க. சாத்தான் பைபிளில் தன்னுடைய ஏஜென்ட்டாக சர்ப்பத்தை, பாம்பை பயன்படுத்தி அவன் சொன்ன முதல் பொய் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் நீங்கள் சாகவே சாவதில்லை, யூ வில் நாட் ஷியோர்லி டை. இதுதான் சாத்தான் சொன்ன முதல் பொய் பைபிள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பானவர்களே, அந்த பொய் இன்றும் வேலை செய்கிறதா என்று கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த பொய் இன்றும் வேலை செய்கிறதா அப்படின்னா வேலை செய்கிறது. நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற அந்த பிசாசினுடைய அந்த பொய்யின் அடிப்படையில் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஆத்மா அழியாது. கிறிஸ்தவர்களுடைய மரணங்கள், அடக்க ஆராதனைகளில் போனீங்கன்னா அந்த பாஸ்டர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆத்மா எங்கே போயிடுச்சு? பரதீசுக்கு போய்விட்டது. சரிங்களா? ஆத்மான்னு ஒன்று நமக்குள்ளே இருக்குது, அது மரணத்துக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கும். சரிங்களா? சரீரம் செத்து போயிடும், ஆனால் அந்த ஆத்மா அழியாது. ஆத்மா பரதேசுக்கு போய் அங்கே இளைப்பாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அன்னைக்கு சாத்தான் சொன்ன அந்த பொய், நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த பொய்யைத்தான் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. இந்த பொய்யின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நிறைய பேய்ப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. விளங்குதா உங்களுக்கு? ஆகவே அதான் சொன்னேன், சாத்தான் சொல்லுகிற பொய்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை? சக்தி வாய்ந்தவை. அவனுடைய பொய்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவனது பொய்யை நம்பினால் அக்கினி கடலில்தான் போய் முடிவடைய நேரிடும். அப்படித்தான் நம்ம வெளிப்படுத்தல் 22:15 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22 எடுங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் வசனம் 15 சொல்லுகிறது, நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம முதல் பாடத்தில் படித்தோம். மாபெரும் போராட்டம் முதல் பாகம் ஆரம்பிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 2:11 வசனத்தின் அடிப்படையில் தான் ஆரம்பித்தோம். 2 கொரிந்தியர் 2:11. அவனுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு படித்தோம். அன்பான தேவ பிள்ளைகளை, அவனுடைய தந்திரங்களில் பொய்யும் ஒன்று. அவன் தந்திரங்களிலே பொய்யும் ஒன்று.
ஆகவே அவனுடைய பொய் தந்திரங்கள் மூலமாகத்தான் அவன் என்ன செய்கிறான்? முழு உலகத்தையும் தன் பக்கம் வளைத்து போட்டிருக்கிறான். கிறிஸ்தவ உலகத்தையும் கிறிஸ்தவ திருச்சபைகளையும் இந்த பொய்யின் அடிப்படையில் தான் அவன் தன் பக்கம் வைத்திருக்கிறான். சரிங்களா? பொய்யான ஓய்வு நாள், சரிதானே? ஞாயிற்றுக்கிழமை பொய்யான ஒரு உபதேசம். என்ன உபதேசம்? இப்போ நான் சொன்னேன்ல, ஆத்துமா அழியாது என்ற ஒரு பொய்யான கொள்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வருவார் என்ற ஒரு பொய்யான உபதேசம். நரகம் என்றென்றும் எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு இடம் என்று ஒரு பொய்யான உபதேசம். பார்த்தீங்களா? இன்னைக்கு சாத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய பொய்களை அவன் பரவி விட்டு இருக்கிறான். அதனால தான் பார்க்குறோம், ஹிஸ் லைஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். பிசாசின் பொய்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, சாத்தானின் முப்பெரும் பொய்கள். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய டே டு டே லைஃப், அன்றாட வாழ்க்கையில் இந்த சாத்தானுடைய பொய்கள் எப்படிலாம் இருக்குது? முக்காலங்களும் முப்பெரும் பொய்களும். 3 காலங்கள். என்னென்ன காலங்கள்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்படி எல்லா காலங்களிலுமே சாத்தான் பொய்களை அவன் தந்திரமாக வைத்திருக்கிறான். சரிங்களா? அதை குறித்து நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். ஒரு ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணிட்டு நம்ம படிப்போம். நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை அமர செய்ததற்காக, உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களை அழைத்து வந்ததற்காக ஆண்டவர் உம்மை உயர்த்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய திருவசனத்தை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த வசனம் எங்கெல்லாம் போகிறதோ, உம்முடைய ஜனங்கள் எங்கிருந்தெல்லாம் கேட்கிறார்களோ ஆண்டவரே, அங்கெல்லாம் ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்யும். இங்கேயும் எங்களுடைய இருதயங்களிலும் ஆண்டவர் பேசும். கர்த்தாவே, இந்த சத்தியங்களை உலகத்திலே பல இடங்களிலே மூளை முடுக்குகளிலிருந்து கேட்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. கர்த்தர் எல்லாரையும் தொடுவீராக. இந்த நாளில் சத்தியத்தின் மூலமாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். எந்த ஒரு தடையில்லாதபடி இந்த ஆராதனையை நீர் வழி நடத்துங்க ஆண்டவர். மெல்லிய சத்தம் கேட்க உதவி செய்யும் ஆண்டவர். பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முக்காலங்களும் சாத்தானின் 3 பெரும் பொய்களும். முக்காலங்கள்: கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே கடந்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. பாஸ்ட் லைஃப், கடந்த காலம். கடந்த காலங்களில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம கண்டிப்பாக நம்முடைய மனதை வருத்தப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு தப்பான காரியங்கள் செஞ்சுருப்போமா? செஞ்சுருக்க மாட்டோம், செஞ்சுருப்போம். அதனால தான் நீங்கள் சங்கீதங்களில் படித்தீங்கன்னா தாவீது ஜெபம் பண்ணியிருப்பார், ஆண்டவரே என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும். அதை நினச்சாலே என்ன வந்துடும்? நமக்கு கில்ட்டி ஃபீலிங்ஸ், குற்ற உணர்வு வந்துவிடும். அப்போ நம்முடைய கடந்த காலத்தை குறித்து நன்கு அறிந்திருக்கிற சாத்தான் நம்மிடத்தில் சொல்லுகிற பொய் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய பாவி. இதாங்க அவனுடைய முதல் பெரும் பொய். யூ ஆர் டூ சின்ஃபுல் டு பி சேவ்ட். நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய பாவி. நமக்கு இந்த சத்தம் கேட்டிருக்கிறதா நம்முடைய இருதயங்களிலே? நம்ம எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் இந்த கருத்து நம்முடைய மனதில் அப்பப்போ வரும். நீ பெரிய பாவம் செஞ்சுருக்கிற, அந்த பாவம் செஞ்சேல, இந்த பாவம் செஞ்சேல, நீலாம் ரசிக்கப்படவே முடியாது. கடந்த காலத்தின் பாவங்கள் எல்லாம் மிகவும் கொடியவை. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆலயத்தில் உட்காந்து பிரசங்கெல்லாம் நல்லா கேட்டிருப்போம். ஆனாலும் இந்த கருத்து என்ன செய்யும்?
நம்முடைய மனதில் அவ்வப்பொழுது நம்மை தாக்கும், நம்மை இடிக்கும், நம்மை குத்தும், நமக்குள்ளே குடையும். நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய பாவி. அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது கூட நல்ல பிரசங்கம் கேட்டே இருப்போம், ஒரு நம்பிக்கை பிறக்கும். செய்திகளை கேட்கும் பொழுது திடீர்னு கடவுளை நிலம் மன்னிப்பாரா, என்னுடைய கடந்த காலம் அவ்வளவு கொடுமையானது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் அங்கேயும் யார் இருக்க வாய்ப்பு இருக்குது? சாத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அவன் பக்கத்தில் இருந்தே பக்கவாத்தியம் வாசிக்கிறவன். சரிதானே? பாருங்களேன், நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரத்தில் படித்தீர்கள் என்று சொன்னால், யோபு 1ஆவது அதிகாரம் வசனம் 6 என்ன சொல்லுது பாருங்களேன். பரலோகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. 1:6, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் அப்படின்னு வாசிக்கிறோம். தேவனுடைய புத்திரர், அதாவது தேவதூதர்கள் எல்லாம் ஒன்றா கூடியிருந்தப்போ யார் வந்தான்? சாத்தானு வந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எங்கெல்லாம் சத்தியம் சொல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் சுவிசேஷ கூட்டங்கள், ஆவிக்குறி கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறதோ, அங்கே யாரும் இருப்பான்? சாத்தானே இருப்பான். அப்போ பாருங்கள், சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருப்போம், நம்மளோட மனதில் சந்தேக விதைகளை அவன் விதைப்பான். யூதாஸ் ஸ்காரியோத்திடமும் அவன் இதே பொய்யைத்தான் சொன்னான். யூதாஸ் ஸ்காரியோத் என்ன செஞ்சான்? ஆண்டவரை காட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் என்று அவன் நினைத்தான். ஒரு 30 வெள்ளிக்காசு நம்ம கிடைச்சிரும் என்று அவன் நினைத்தான். மத்தேயு 27ஆவது அதிகாரத்தில் நாம் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 27 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்து, அவர் தப்பிக்கலையே, எந்த அற்புதம் செய்து அவர் அந்த நியாய சங்கத்திலிருந்து வெளியே வரவில்லையே என்று கண்ட பொழுது யூதாஸுக்கு மனசு மிகவும் வாதித்தது. அவன் குற்ற உணர்வு அடைந்து அவன் என்ன செய்கிறான்? அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் மத்தேயு 27 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாரே, இவ்வளவு அடி உதை உபாதைகள் எல்லாம் அடைகிறாரே என்பதை அவன் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் மூப்பரிடத்திலும் பிரதான ஆசாரியரிடத்திலும் தூக்கி எறிஞ்சிடும். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். 4ஆம் வசனத்தில், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். நீ ஒரு பயங்கரமான பாவம் செஞ்சிட்ட, நீ மிகப்பெரிய பாவி, நீ ரட்சிக்கப்படவே முடியாது அப்படின்னு சாத்தான் என்ன செஞ்சுருக்கிறான். ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம் நிறைய இடங்களில் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு இருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? கூடவே இருந்த 12 பேரில் இந்த யூதாஸை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் அப்படின்னார். லூக்கா 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் படித்து பாருங்க. அங்கே வாசிக்கிறோம், அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படித்து பாருங்க. அங்கேயும் வாசிக்கிறோம், அந்த துணிக்கி வாங்கின உடனே, அந்த பிரெட் அதை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது சாத்தான் யாருக்குள்ளே இருக்கிறான்? யூதாஸுக்குள்ளே இருந்தான். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவன் கூடவே யார் இருந்தா? சாத்தான் இருந்தான். பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்க, பேதுருவையும் அவன் வந்து என்ன பண்ணான்? சில சூழ்நிலைகளில் அவன் தூண்டினான். மத்தேயு 16 நம்ம அதை வாசிக்கிறோம். ஆகவே நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், என்ன செய்தாலும் நாம் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருக்கும் நாட்கள் வரைக்கும் பிசாசனுடைய கடுமையான சோதனைகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இந்த சாத்தான் யூதாஸ்ட நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய பாவி,
குற்றமில்லாத ரத்தத்தை நீ இப்படி காட்டி கொடுத்துட்டியே, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அப்படி மனசில் சாத்தான் என்ன செய்கிறான்? ஓதுகிறான். கண்டிப்பாக ஓதி இருப்பான். அதனால தான் அவன் நான்று கொண்டு செத்தான் என்று மத்தேயு 27:5 நம்ம அதை வாசிக்கிறோம். இதே சம்பவம் நடக்கிற சைட் பை சைட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு அவனு என்ன செய்கிறான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முறை மறுதலித்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்த உடனே இந்த பேதுரு என்ன செய்தான்? மிகவும் மனங்கசந்து. மத்தேயு 26 கடைசி வசனம், மத்தேயு 26 கடைசி வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பார்த்தீங்களா? வசனத்தை நினைத்து கொண்டு பேதுருவுக்குள்ள அந்த வசனத்தை குறித்த நினைவு இருந்துச்சு. யூதாசே எவ்வளோ வசனங்கள் கேட்டான்ல, அவனே எவ்வளோ வசனங்கள் கேட்டான்ல, அவனே எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக யூதாஸ் பிரசங்கம் பண்ணியிருப்பான்னு பண்ணியிருக்க மாட்டானா? பிரசங்கம் பண்ணான், உண்மைதான். பாருங்களேன், நீங்கள் மார்க்கு 3:14 படிச்சிங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த சீஷர்களை 12 பேரை அழைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 பாயிண்ட் இருக்கும். அதில் முதல் விஷயம் ஆண்டு சொல்லியிருப்பார் மத்தேயு 3 அவர்கள் தம்முடனே கூட இருக்கவும். இந்த 12 பேரும் அவர் கூட இருக்கணும். ரெண்டாவது என்ன? அவங்க போய் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. 3வது வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாக்கணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்களா? 3:14 மார்க்கு. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். இதுதான் முதல் விஷயம். அவங்க இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கணும். 2வது பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அப்போ சொல்லுங்க, யூதாஸ் பிரசங்கம் பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணியிருப்பான். 15 வசனம், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்போது யூதாஸ் அற்புதங்கள் செஞ்சிருப்பாரா? கண்டிப்பாக செஞ்சிருப்பார். பெரியமானவர்களே, ஆனால் அந்த கடைசியில் பேதுருக்கு வசனம் ஞாபகம் வந்துச்சு, யூதாஸுக்கு வசனம் ஞாபகம் வரல. சாத்தானுடைய அந்த பொய் தான் இந்த யூதாஸ் உள்ளத்தில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தி, நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய பாவி, யூ ஆர் டூ சின்ஃபுல் டு பி சேவ். இப்படி பிசாசின் சத்தம் யார் கேட்குறாங்களோ மனசில், அப்படிப்பட்டவங்க தான் இங்கே தூக்கு போட்டு சாவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் பேதுரு தூக்கு போட்டு சாகலை? ஏன் பேதுரு தூக்கு போட்டு சாகலை? அவன் வசனத்தை நினைவு கூர்ந்தான். இரட்சகரை அவன் பார்த்தான். ஆண்டவர் பார்த்தாரு, திரும்பி பார்த்தாரு, இவனும் திரும்பி பார்த்தான். வசனம் ஞாபகம் வந்துச்சு. பிரியமானவர்களே, நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், குற்ற உணர்வு ஏற்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அப்போ தான் வசனம் ஞாபகத்துக்கு வரும். பிரியமானவர்களே, கசப்பான நமது கடந்த கால வாழ்வை நினைத்து நினைத்து நாமே ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அவ்வளோதான், கடவுளை என்ன மன்னிக்க மாட்டார், நான் மிகப்பெரிய பாவி, என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு நாமே முடிவுக்கு வந்து விடக்கூடாது. உதாரணமாக பவுலை பாருங்க. பவுல் அவரும் சொன்னார், நான் பிரதான பாவின்னு சொன்னார்ல, அவரும் தான் சொன்னார். 1 தீமோத்தேயு 1:15 நம்ம அதை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 அந்த அதிகாரத்தை திருப்பிக்கங்க. 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். கொடிய பாவி என்று உணர்ந்தார். அப்படி இருந்தும்
16ஆம் வசனம் பாருங்களேன். அப்படி இருந்தும், நான் கொடிய பாவியாக இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில், திரும்ப சொல்ல இருப்பாங்க, பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நான் பிரதான பாவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கு போட்டு சாகலை. என்ன பண்ணுறாரு? நான் பிரதான பாவி தான், ஆனால் ஆண்டவர் என் மேலே நீடிய பொறுமையாக இருந்து என் மேலே இரக்கம் வச்சாரு. சரிங்களா என்று அவர் அறிக்கை இட்டார். He confessed. 13ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும், திரும்ப அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பாருங்க, ஆண்டவரிடத்தில் தாம் பெற்ற இரக்கத்தெல்லாம் நினைச்சு பார்க்கிறார் இந்த பவுல். அப்படி இருந்தும் 2 தடவை படித்தோம். இரக்கம் பெற்றேன் 2 தடவை படித்தோம். பிரியமான தேவப்பிள்ளைகளை, அப்போ தன்னுடைய நிலைமையை ஆண்டவரிடத்தில் இந்த பவுல் அறிக்கை செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருடைய நிலைமையை பற்றி வாசிக்கிற பாருங்க. அப்போஸ்தலர் 8:3 இந்த சவுலை பற்றி லூக்கா என்ன எழுதி வைத்திருக்கிறார்? சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, அப்போஸ்தலர் 8:3, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான். சொல்ல, நான் அப்படிலாம் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என்ன செய்தேன்? இரக்கம் பெற்றேன். அன்பானவர்களே, யூதாஸ் காரியத்துக்கு இரக்கம் கிடைச்சிருக்காதா? அவரோடு கூட இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அவர் கூடவே இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் கண்ணார நேருக்கு நேராக கண்ட இந்த யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமான தேவப்பிள்ளைகளை, இரத்தாம்பர சிவப்பான பாவங்கள், நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும். இதெல்லாம் யூதாஸ் படிச்சிருப்பார், படிக்க மாட்டார்? ஏசாயா சுருள் அந்த காலத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஏசாயா சுருள் எடுத்து வாசித்தார் என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே யூதாஸ் காலத்தில் பழைய ஏற்பாடு இருந்துச்சு. பிரியமான தேவப்பிள்ளைகளே, சங்கீதம் இருந்துச்சா? சங்கீதமே இருந்துச்சு. சங்கீதம் 40 2-3 வசனங்களை நீங்கள் பாருங்கள். நம்முடைய நிலைமை, நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் தூக்கி எடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 40:2-3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். பயங்கரமான குழி, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டவர் கண்மலையிலே நம்மை நிறுத்துகிற தேவன். பிரியமான தேவப்பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவங்கள்லாம் இரத்தாம்பர சிவப்பான பாவங்கள் என்று கலங்கி கடந்த காலத்தை நினைத்து துவண்டு தொய்வுற்று உடைந்து சோர்ந்து போய் இருக்கிறோமா? நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய பாவி அப்படின்னு ஒருவேளை சாத்தான் இன்னைக்கு நம்ம மனசில் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கிறானா? ஆண்டவர் நம்மை தாவீது சொன்னது போல பயங்கரமான குழியில் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன். ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படக்கூடாத பாவம் எதுவுமே இல்லை. இப்போ சாத்தானுடைய பொய் என்ன?
முதல் பொய், நம்முடைய கடந்த காலத்தை சுட்டி காட்டி அவன் சொல்லுகிற முதல் பொய் என்ன? நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய பாவி. ஆனால் சத்தியம் என்ன? நம்மை புறக்கணிக்க கூடாதபடிக்கு தேவன் மிகவும் இரக்கம் உள்ளவர். சரிதானே? God is too merciful to reject us. தேவன் நம்மை அவ்வளவு எளிதில் அவர் தள்ளிவிட மாட்டார். உண்மைதானே? தன்னுடைய கடந்த காலம் மிகவும் கசப்பானது கெட்டகுமாரனுக்கு. ஆனால் நாற்றத்தோடு வந்த அந்த மகனை, இளைய குமாரனை தகப்பன் தள்ளி விட்டாரா? தள்ளி விடலை. நீ சொத்தெல்லாம் கொண்டு போனவன், அபகரித்தவன், வேசிகளிடத்தில் பணத்தை இப்படி வீணாக்கினவன், உனக்கு வீட்டில் இடம் கிடையாது, அப்படி இப்படிலாம் அப்பா எதுவுமே சொல்லலை. இவன் அறிக்கை செய்து முடிக்கிறதுக்கு முன்பாகவே அப்பா அவனை என்ன செய்தார்? அவனை அணைத்து கொண்டார். அப்போ தான் ஓடி போனார். அப்போ தான் அவனை தேடி முதல்ல ஓடினார். அப்படி தான் தூரத்தில் பார்த்துட்டு அப்போ தான் ஓடினார். God is too merciful to reject us. நம்மை அவர் புறக்கணிப்பதில்லை தேவன். ஏனென்றால் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். இதுதான் சத்தியம். அவனுடைய பொய்க்கு எதிரான சத்தியம் இதுதான். பிரியமானவர்களே, தேவன் அவ்வளவாக நம்மை நேசிக்கிறார். ரெண்டாவது என்ன காலம்? முதல் காலம் கடந்த காலம். ரெண்டாவது என்ன? நிகழ்காலம், ப்ரெசன்ட் லைஃப். சரி, இப்போ நம்மக்கிட்ட சாத்தா என்ன போய் சொல்கிறான்? நம்ம இந்த காலத்தில் எப்படி வாழணும்? பரிசுத்தமாக வாழணும், அப்படி தானே? பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. அவன் சொல்கிற பொய் என்னென்னா, நீ பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு மிகவும் பலவீனமானவன். You are too weak to live a holy life. You are too weak to live holy. நீ பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு மிகவும் பலவீனமானவன். ஆமாம் பாஸ்டர், அவன் சொல்கிறது உண்மைதான். அவன் சொல்கிறது உண்மைதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்வது என்பது, அல்லது கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டும் என்பது கஷ்டமா, கடினமா, அல்லது நமக்கு அது இஷ்டமா? ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறாரு, என் நுகம் மெதுவாயும். மத்தேயு 11:30 வாசிக்கிறோம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவருடைய நுகம் மெதுவானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்படின்னு பைபிள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்ல, அப்படின்னு அந்த வசனத்தை படிச்சோம். ஐயோ, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப பாரமான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும். For my yoke is easy and my burden is light. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அவர் பின்பற்றி வாழ வேண்டும், இந்த சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படின்றது ஏதோ பாரமா, கடினமா நம்ம நினைச்சிட கூடாது. 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே, மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மை கூட்டத்துக்கு ஆண்டோடைய கற்பனைகள்லாம் எப்படி இருக்குது? பாரமாக தான் இருக்குது. அப்படி தானே? பாரம். ஆனால் வேதம் சொல்லுது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அவருடைய நுகம் மெதுவானது, சுமை இலகுவானது. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும். சரிதானே? அவர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையை லகுவாக மாற்றுவார். அவருடைய கற்பனைகள்
பாரமானவைகள் அல்ல. அப்போ என்ன செய்யணும்? லவ் இட். நாம் அதை நேசிக்கணும், அவருடைய பிரமாணங்களை நேசிக்கணும். அப்படி தான் ஆண்டு சொல்லிக்கிறாரு, நீங்கள் இடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒரு இளைஞன் வந்தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நித்திய ஜீவனை என்ன சுதந்திரிக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். கற்பனைகளை கடைப்பிடினாரு. அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கணும் சின்ன வயசுல இருந்தேன்னு சொன்னான், மத்திய 19. ஆனால் அவனுக்கு ஒரு தடை இருந்துச்சு. என்ன தடை? ஐஸ்வர்யம். சரிதானே? இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற தடை என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ஒன்று ஐயம், இன்னொன்று ஐஸ்வர்யம். ஐயம்னு என்னது? ஒரு சந்தேகம். சரிங்களா? ஐயப்பாடு. ஐயம் ஐஸ்வர்யம் ரெண்டுமே பெரிய தடையர். இந்த ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு பொண்ணு கிடைக்குமா, மாப்பிள்ளை கிடைக்குமா, இப்படித்தான் நிறைய இந்துக்கள் வரமாட்டாங்க. சரிங்களா? இந்துக்கள் வருவதுக்கு பெரிய தடை பொண்ணு கிடைக்குமா, மாப்பிள்ளை கிடைக்குமா. நிறைய கிறிஸ்தவர்கள் வர்றதுக்கு என்ன தடை தெரியுமா? நம்ம சத்தியத்தில், பைபிள் சத்தியத்தில், அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை, ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வருவதற்கு என்ன தடை அப்படின்னா, கல்லறை. தெரியுமா உங்களுக்கு? கல்லறை. உங்கள்கிட்ட கல்லறை இல்லை, சரிதானே? இது ஒரு குறைய சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஐயம், இன்னொன்று ஐஸ்வர்யம். அவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சொத்து வச்சுருந்தான் அந்த பணக்கார வாலிபன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னார். அவன் துக்கமுகமாய் போய்விட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட வந்தான், ஆனாலும் தாங்கிட்ட ஒரு தடை இருக்கிறதே, அந்த தடையை டீல் பண்ணணும். நம்ம என்ன செய்யலை? முடிவெடுக்கலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதற்கு இந்த உலகத்தில் தடைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஆனால் இந்த தடைகளை நாம் பாரமாக நினைச்சிடக்கூடாது. ஆனால் அவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் தான் பெரிய தடையாக இருந்துச்சு. இதை விட்டுட்டு எப்படி நான் வருவேன்? அவனுக்கு பெரிய பாரமாக இருந்துச்சு. ஸோ டீல் வித் இட், டீல் வித் தட் ஹர்டில். எது நமக்கு தடையாக இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும்? அந்த தடையின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த பணக்கார வாலிபன் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் வேண்டாயிட்டான், பின்வாங்கி போயிட்டான். ஆனால் அவனை பற்றி எலன் ஒயிட் மாதிரி எழுதியிருப்பாங்க, டிசர்வேஜஸ் இவங்களின் வாஞ்சி புத்தகத்தில். அவனுக்குள்ள ஆண்டவர் பார்த்தாராம். அவன் வந்தான் அப்படின்னா ஆண்டுடைய ராஜ்யத்திற்காக அவன் எவ்வளோ பெரிய கருவியாக பயன்பட முடியும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தாராம். ஆனால் அவன் என்ன ஆயிட்டான்? அபாத்திரவானாக போய்விட்டான். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாமும் கூட ஆண்டவருக்கு ஒரு பெரிய கருவியாக பயன்பட முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று நமக்குள்ள தடையாக இருக்கும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கும். அந்த தடை என்னன்னு என்ன செய்யணும்? ஜெபத்தோடு கண்டுபிடிச்சு ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு அதை ஆண்டவரை என்னை விட்டு அகற்றி போடும்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சாத்தான் பேசுவான். என்ன பேசுவான்? நீ பரிசுத்தமாக வாழக்கூடாதபடிக்கு நீ மிகவும் பலவீனமானவன், உன்னால் முடியாதப்பா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டோடைய வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்து இன்றி நம்மால் ஒன்றும் செய்ய கூடாது. யோவான் 15:5 மறக்கவே கூடாதுங்க. யோவான் 15:5 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ ஆண்டவரை நாம் முற்றிலும் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவால் எல்லாம் கூடும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஸோ அக்செப்ட் இட். அதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது,
ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு நீதியான வாழ்க்கை என்னால் முடிஞ்சிடும், நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே, நம்மையே சார்ந்திருக்க கூடாது. அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய கிருபை இன்னும் நமக்கு இருக்கா இல்லையா? கிருபை இருக்கா இல்லையா? கிருபை இன்னும் இருக்குது, இன்னும் கிருபை இருக்குது. கிருபையின் காலத்தில் தான் இருக்கிறோம். ரோமர் 6:14 சொல்லுகிறது. ரோமர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபையின் காலகட்டத்தில் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஆண்டு நமக்கு கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கிருபை இன்னும் நமக்கு இருக்கிறபடினாலே என்ன அழகான ஒரு நம்பிக்கை பவுல் கொடுக்கிறார். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. sin shall not have dominion over you. அவருடைய கிருபை நமக்கு இன்னும் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? பாவத்தை என்ன செய்யலாமா? நம்ம ஜெயிக்கலாம். பாவம் ஆளாது, பாவம் வால் ஆட்டாது, பாவம் வால் ஆட்டாது. ஸோ லீன் ஆன் இட், லீன் ஆன் த கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் சார்ந்திருக்கணும். அவருடைய கிருபையை சார்ந்திருக்கணும், அவருடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்திருக்கணும், கிறிஸ்துவின் பலனை சார்ந்திருக்கணும், அவருடைய ஆவியானவரை சார்ந்திருக்கணும். முழங்காலிலே முன்னேற நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய வாக்குத்தத்தை சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும், அதான் பிசாஸ், அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பெரியவர். அவர் தம்மை போல் நம்மை மாற்ற வல்லவர். அப்போ அந்த வாக்கு தத்தங்களை பல நேரங்களில் இந்த நிகழ்காலத்தில் நாம் இருக்கும் பொழுது பிசாசனுடைய பொய்க்கு இடம் கொடுத்துறோம். நம்மளெல்லாம் அப்படிலாம் வாழ முடியாது, பரிசுத்தமாலாம் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்? நம்ம சோர்ந்து போயிடும், உடைந்து போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, பவுல் சொல்லிட்டார் அழகா, இனி நான் அல்ல, கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அவருடைய வசனங்களை அறிக்கையிடணும். முதல் பாயிண்டில் பார்த்தோம்ல, பவுல் அறிக்கையிட்டார், நான் கிறிஸ்துவிடத்தில் சென்றேன். தன்னுடைய பாவங்கள் எல்லாம் பவுல் அறிக்கை பண்ணார். சரிதானே? பவுல் தமஸ்கு போகிற வழியில் பரலோகத்தின் ஒளியை ஆண்டவரை சந்தித்து குருடனாகி விட்டார். 3 நாள் என்ன பண்ணார்? அவர் குருடனான உடனே அந்த 3 நாட்களே ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான். அப்படி தானே? 3 நாட்களும் உபவாச ஜெபம் தான். பாவங்களை அறிக்கிட்டு இருப்பாரு கட்டாயம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடந்த கால காரியங்கள் மனசில் தோன்றும் பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அதுக்காக அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றதை திரும்ப திரும்ப அறிக்கையிடணும் அப்படின்னு கிடையாது. அறிக்கையிட்டு மன்னிக்கப்பட்டேன் என்ற நிச்சயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறணும். அது கடந்த காலம். நிகழ்காலம் வரும் பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனங்களை அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a லைஃப் ஆஃப் கன்ஃபெஷன். கிறிஸ்தவ வாழ்க்கையே அறிக்கையிடுற வாழ்க்கைங்க. பாவங்களை அறிக்கையிடணும், அவருடைய வசனங்களை அறிக்கையிடணும், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஆண்டவர் அறிக்கையிடணும். அப்படி தானே? கிறிஸ்தவ வாழ்க்கை அறிக்கையிடுற வாழ்க்கை தான். அமெரிக்காவிலேருந்து 2 வாலிபர்கள்
கிராம பகுதி நாட்டுப்புறத்தில் இருந்து என்ன பண்ணாங்களா, நியூயார்க்குக்கு வந்தாங்களாம். நியூயார்க் பட்டணத்துக்கு வந்தாங்க. 2 பேரும் வேறு வேறு இடம், கிராம பகுதியிலேருந்து வர்றாங்க. வந்து இந்த 2 பேரும் நியூயார்க் பட்டணத்தை சுற்றி பார்த்தார்கள். வேலை தேடுவதற்காக வந்தார்கள். இந்த 2 பேருமே ஒரே ரூமில் தங்க நேரிட்டது. அப்போ அந்த 2 பேரும் இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகணும். அப்போ 2 பேரும் பெட்டில் படுக்கையில் இந்த பக்கத்தை உட்காந்துருக்கான், இந்த பக்கத்தை உட்காந்துருக்கான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த 2 பேருக்குள்ள என்ன போராட்டம் அப்படின்னா, எப்படி முழங்கால் போடுறது, முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறதா. அவர் தான் நினச்சிக்குவார், அந்த பக்கம் இருக்கிறவர். அவன் நினச்சிக்கிறான், எப்படி நான் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுவேன், எனக்கு எதிரில் இருக்கிற இவரே தான் நினச்சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நினச்சிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முழங்கால் போடுறதுக்கு வெக்கப்பட்டு யோசித்துக்கிட்டே உட்காந்துருக்கிறாங்க. கடைசியில் ஒருத்தர் என்ன பண்ணான்னா, எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவன் என்னை என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழங்கால் போட்டுட்டான். இதை பார்த்த உடனே எதிரில் இருக்கிற இன்னொரு வாலிபன் அவனு என்ன பண்ணிட்டான், பரவாயில்லையே அவன் முழங்கால் போட்டானே, சரி நானும் முழங்கால் போட்டேன்னு சொல்லிட்டு அவனு என்ன செய்கிறான், அவனும் முழங்கால் போட்டான். 2 பேரும் தனித்தனியாக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு இவன் கண்ணை திறந்து பார்க்குறான், அவன் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு. அவன் கண்ணை திறந்து இவனை பார்க்குறான், இவன் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு. ஒரு வழியாக 2 பேரும் எந்திரிச்சு உக்காந்துட்டாங்க. நடந்த சம்பவம் சரிங்களா. எந்திரிச்சு உக்காந்துட்டு இவன் கேட்டானா அவனை பார்த்து, நீ கிறிஸ்டியனா அப்படின்னா. ஆமாம் நான் கிறிஸ்டியன் தான். இவன் அவன்கிட்ட கேட்டானா, நீ கிறிஸ்டியனா? அவன் சொன்னானா, ஆமாம் நானும் கிறிஸ்டியன் தான். இல்லை இல்லை இல்லை, நான் ப்ரேயர் பண்ணால் நீங்கள் ஏதாவது நினைப்பீங்களோன்னு எனக்கு முழங்கால் போட கஷ்டமாக இருந்துச்சு. அவன் சொன்னானா, அதே மாதிரி தான் நானும் நினச்சேன். பாருங்களேன், சில நேரங்களில் நமக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவர் நம்புகிறவன், வேதாமத்தை பின்பற்றுகிறவன், ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவன், இப்படிலாம் சொல்கிறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. ஈவன் சர்ச்சில் சாட்சி சொல்கிறது கூட பாருங்களேன், யாராவது ஒருத்தர் போக மாட்டாங்களா அப்படி தான் என்ன செய்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்பவே யோசிக்கிறோம். அப்போ என்ன கற்றுக்கிறோன்னா, இந்த கதையிலேருந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் தயங்கி தடுமாறி தேங்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ லைஃப் ஆஃப் கன்ஃபெஷன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அறிக்கையிடுகிற வாழ்க்கை. பாவங்களை அறிக்கையிடணும். 2வது என்ன, அவருடைய வசனங்களை அறிக்கையிடணும். 3வது என்ன, அவருடைய நாமத்தை அறிக்கையிடணும், அவருடைய சத்தியத்தை அறிக்கையிடணும். சரிங்களா, இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இது கிறிஸ்தவ வாழ்க்கை தானா என்று நமக்கு ஒரு கேள்விக்குறி தோன்றிவிடும். ஆகவே நம்ம என்ன படித்தோம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று தான் பவுல் வாழ்ந்தார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு அப்போஸ்தலன் யோவான் வாழ்ந்தார். லிவ் தட் வே. அந்த மாதிரி வழியில் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். அதான் ஒரு பாட்டு பாடுறோம்ல, இயேசுவை சார்ந்திருத்தல் எவ்வளவோ ஆனந்தம், ஒரு பாட்டு இருக்குல்ல. கிறிஸ்துவை எந்நேரமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சார்ந்திருக்க வேண்டும். அப்படி அவர் சார்ந்திருக்கிறதாங்க நிகழ்காலத்தில் நமக்கு பலன். கிறிஸ்துவை சார்ந்திருப்பது, அவருடைய வசனங்களை பற்றி கொள்வது, வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்வது, ஆவியானுடைய ஒத்தாசையை எப்போதும் கேட்பது, முழங்கால் படியிடுவது, உபவாசிப்பது, ஜெபிப்பது, தேவனை தேடுவது, இதெல்லாம்
நாம் பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்வதற்கு, நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்வதற்கு ஆண்டு வைத்திருக்கிற வழிமுறைகள். சாத்தான் ஒரு லைனில் சொல்லிட்டு போயிடுவான், நீ பரிசுத்தமடையக்கூடாதபடிக்கு மிகவும் பலவீனமானவன். ஆனால் சத்தியம் என்ன? அது அவனுடைய பொய். உண்மை என்ன? உண்மை என்னவென்றால், நம்மை கைவிடக்கூடாதபடிக்கு தேவன் மிகவும் பலம் வாய்ந்தவர். God is too strong to fail us or drop us down. நம்மை கைவிடக்கூடாதபடிக்கு தேவன் மிகவும் மிகவும் பலமானவர். நீ மிகவும் பலவீனமானவன் அப்படின்னு சாத்தான் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? God is too strong. ஒரு வசனம் அடிக்கடி என் மனதில் நான் நினைப்பது உண்டு. எரேமியா 20:11, எரேமியா 20:11 வசனத்தை பாருங்களேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். வெரி குட் சார், அழகா சொன்னாங்க. அடிக்கடி இந்த வசனத்தை நான் நினைப்பது உண்டு. நம்ம பலவீனர்கள் தானே, ஒன்றுமே கிடையாது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு எரேமியா அறிக்கையிட்டிருக்கிறார். நாம் அப்படி அறிக்கை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. மூன்றாவது என்ன காலம்? எதிர்காலம் அல்லது வருங்காலம், ஃபியூச்சர் லைஃப். எதிர்காலத்தில் சாத்தான் போய் சொல்லுவானா? எதிர்காலத்தில் கூட போய் சொல்லுவான். எப்படின்னு பாருங்களேன். சின்ன உதாரணம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் 2ஆம் முறை வருவார். 2ஆம் முறை வந்துட்டு அவருடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். 1000 வருஷம் பரலோகத்தில். 1000 வருஷம் கழித்து திரும்ப 3ஆம் வருகை நடக்கும் பொழுது 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கும். 2ஆம் உயிர்த்தெழுதலில் துன்மார்க்கர் எல்லாரும் எழும்புவார்கள். அப்போ சாத்தானுக்கு வேலை வந்துடும். சரிதானே? சாத்தான் 1000 வருஷம் அவனுக்கு வேலையே இல்லை, அவனை கட்டி போட்டாங்க. ஆனால் இந்த 1000 வருஷம் கழித்து அவன் என்ன போய் சொல்லுவான் தெரியுமா? இந்த உயிரோடு எழுந்த துன்மார்க்கரை பார்த்து, உங்களெல்லாம் உயிரோடு எழுப்பினது யார்? நான் தான் உங்களை உயிரோடு எழுப்பினேன் அப்படி சொல்லி 2ஆம் உயிர்த்தெழுதலில் அவன் அப்படி போய் சொல்லி, வாங்க இது நம்முடைய நகரம், இந்த பரலோகம் பரிசுத்த நகரம் நம்முடைய நகரம், அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்தவம் பரிசுத்தவான்கள் உள்ளே இருப்பாங்கள்ல, அவங்க அபகரித்து கொண்டார்கள், வாங்க நம்ம யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு என்ன செய்வாங்க? போய் சொல்லும். நீங்கள் படித்து பாருங்கள், வெளிப்படுத்தல் 20, அவர்களை மோசம் போக்கும்படிக்கு அப்படின்னு இருக்கும். அவன் வேலையே மோசம் போக்குறது தான். அப்போ எதிர்காலத்திலும் சாத்தான் என்ன செய்வான்? மோசம் போக்குவான், பொய்களை சொல்லக்கூடியவன். இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது சாத்தான் எப்படிலாம் பொய்களை சொல்லி நம்மை தடுமாற்றம் அடைய செய்து இந்த மாபெரும் போராட்டத்தில், நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில், ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில், கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில், கற்பனைகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில், பாவத்துக்கும் நீதிக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் சாத்தான் தந்திரமாக செயல்படுகிறான். எதிர்காலத்தை குறித்து அவன் சொல்லுகிற பொய் என்ன தெரியுமா? யூ ஆர் டூ அன்ஸ்டெடி டு மேக் இட். நீ கடைசி வரைக்கும் நிற்க மாட்டாய். ஆண்டு சொல்லிக்கிறாரு, முடிவரைந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மற்ற 24:13 வாசிக்கிறோம். சாத்தான் என்ன சொல்லுவான்? நீலாம் நிற்க மாட்ட கடைசி வரைக்கும், நீ நித்திய வாழ்வை அடையக்கூடாதபடிக்கு மிகவும் உறுதியற்றவன். நித்திய வாழ்வை, பரலோகத்தை அடையக்கூடாதபடிக்கு மிகவும் உறுதியற்றவன். யூ ஆர் டூ அன்ஸ்டெடி டு மேக் இட். உன்னால் முடியாது, நீ உறுதியற்றவன்.
அதாவது சுருக்கமாக சொன்னால், கடைசி வரை நீ நிற்க மாட்டப்பா, கடைசி வரைக்கும் நீ நிற்க மாட்டேன். சில நேரத்தில் இப்படியும் சொல்லுவாங்களே சிலர், நான்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டேங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்படி வேறு விதமாக, நான்லாம் கண்டிப்பாக வரமாட்டேங்க பரலோகத்துக்கு. சரிங்களா? இது யார் சொல்கிற போய்? பிசாசு சொல்கிற போய். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவனுடைய பொய்யை ஆண்டவர் எப்படி தகர்க்கிறார்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12:2 அப்படி தான் வாசிக்கிறோம். தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். விசுவாசத்தை அவர் தான் துவக்குவார், அவர் தான் முடிப்பார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனம் பாருங்கள். பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார். நற்கிரியை தொடங்கினவர் நினைச்சு வாராம், முடிப்பார். நமக்குள்ள நல்ல கிரியை என்ன? நற்கிரியை. அந்த சத்தியத்தை நமக்குள்ள வச்சு கிறிஸ்துவை போல் மாறுவதற்காக, அவருடைய சத்தியத்தை அறிவிப்பதற்காக நமக்குள்ளே அந்த சத்திய தீபத்தை, சுவிசேஷ தீபத்தை நமக்குள்ளே எரிய செய்தவர், ஆரம்பித்து வைத்தவர் நினைச்சு வர கடைசி வரைக்கும் அவர் முடிப்பார். இதாங்க பைபிள் சொல்ற சத்தியம். தம்மிடம் ஒப்புவித்ததை அவர் காக்க வல்லவர். 2 தீமோத்தேயு 1:12 பாருங்க. 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அந்த வசனத்தினுடைய முழுசா வாசிப்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்ததை அவர் என்ன செய்வார்? அந்நாள் வரைக்கும், அவருடைய வருகையின் நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவர். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோமா? பவுல் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா? அவர் இடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவர். எபிரேயர் 12:2 சொல்லியிருக்கிறாரு, விசுவாச துவக்கிறவர் முடிக்கிறவர். பிலிப்பியர் 1:5 சொன்னார், நற்கிரியை தொடங்கினவர் அவர் முடிச்சு வைப்பார். 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறோம், அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் அப்படின்னு வாசிக்கிறோம். எத்தனை எத்தனை நம்பிக்கையான வாக்கு தத்தங்கள், நம்பிக்கையூட்டும் வாக்கு தத்தங்கள். நீதிமொழிகள் 24:16 வாசிக்கிறோம்ல, சாலமன் சொல்றார், நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அதனால நம்ம திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு விழுந்து எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை தூக்கிவிட வல்லவர். ஒரு மோசமான பாவத்தில் கிடந்தோம் அப்படின்னா ஆண்டவரை சார்ந்து அவருடைய பலத்தை பெற்று வெளியே வந்துடணும். ஆனால் திரும்ப அதில் என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமையாக கிடக்க கூடாது. யூதா 24 வாசிக்கிறோம், அற்புதமான வசனம். யூதா 24 என்ன சொல்லுது? வலுவாதபடி உங்களை காக்க வல்லவர். இந்த வசனத்தை பாருங்க. யூதா வெளிப்படுத்தலுக்கு முந்தின ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட புத்தகம் யூதா 24 என்ன சொல்லுது? வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். பார்த்தீங்களா? அவர் எப்படிப்பட்டவர்? வலுவாதபடி காக்க வல்லவர். அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்த அவர் வல்லவர். அன்பான தேவ பிள்ளைகள், இப்போ சாத்தானுடைய பொய் என்ன? நீ எல்லாம் கடைசி வரை நிற்க மாட்ட. எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவன் சொல்லக்கூடிய பொய். அன்பானவர்களே, அவனுடைய பொய்க்கு எதிராக ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன? அவரை பற்றிய ஆண்டவர் குறித்த சத்தியம் என்ன? தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால்
அவர் என்றுமே மாறாதவர். God is too unchanging to forsake us. அவர் நம்மை கைவிடக்கூடாத அளவுக்கு அவர் என்றுமே மாறாதவர். சரிதானே? அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர். அப்படி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் கடந்த காலத்தில் இருந்தவர், நிகழ்காலத்தில் இருக்கிறவர், எதிர்காலத்தில் இருப்பவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் தேவன். எல்லா காலங்களுக்கும் அவர் தேவன். 3 காலங்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், சோதனைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது, வரத்தான் செய்யும். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? தடுமாறி விழுந்துடுறோம். இந்த போராட்டத்தில் நம் தோல்வியை தழுவிக்கொள்ளுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை விட்டுவிடுவது தான். அவருடைய வாக்குத்தத்தங்களை விட்டுவிடுவது தான். அவரை சார்ந்திராமல் தனித்து நிற்பது தான். எதிராளியை பலசாலியாக நினைத்து விடுவது தான். சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி, என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் முற்றிலுமாக சார்ந்திருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் இந்த பிசாசுனுடைய இந்த முப்பெரும் பொய்கள், இந்த பொய்களுக்கு இடம் கொடுக்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கிறிஸ்தவ ஜீவியத்தில், பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேறாமல் முடங்கி போகிறோம். அந்த 3 பொய்கள் என்ன பார்த்துடலாமா? கடந்த காலத்தை குறித்து அவன் சொல்லுகிற பொய் என்ன? நீ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு மிகவும் பெரிய பாவி. ஆனால் உண்மை என்ன? தேவன் நம்மை புறக்கணிக்கக்கூடாத அளவுக்கு மிகவும் இரக்கமுள்ளவர். நிகழ்காலத்து குறித்து அவனுடைய பொய் என்ன? நீ பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு மிகவும் பலவீனமானவன். ஆனால் சத்தியம் என்ன? தேவன் நம்மை கைவிடக்கூடாதபடி, நம்மை விட்டுவிடாத அளவுக்கு அவர் மிகவும் பலமுள்ளவர். ஆண்டு சொல்லியிருக்கார்ல, என் கையிலிருந்து அவைகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்து கொள்வதில்லை. அவருடைய ஆடுகள் நாம். 3வது, எதிர்காலத்தை குறித்து பிசாசினுடைய பொய் என்ன? நீ பரலோகத்தை, நித்திய ஜீவனை அடையக்கூடாதபடிக்கு மிகவும் உறுதியற்றவன். You are too sinful to be saved. You are too weak to live holy. You are too unsteady to make it. அப்படின்னு சாத்தான் சொன்னாலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை கைவிடாதபடிக்கு அவர் என்றுமே மாறாத தேவன். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த போராட்டம் வலுத்து கொண்டிருக்கிறது. அப்படி தானே? இந்த போராட்டம், இந்த மாபெரும் போராட்டம் சீக்கிரமாய் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் பொழுது நம்முடைய தேவனை சார்ந்திருத்தல், தேவனை பின்பற்றுதல் என்பது இன்னும் தீவிரப்பட வேண்டும். அப்படித்தானே? அந்த கடைசி, இந்த போராட்டத்தின் கடைசியில் எவ்வளவு தீவிரமாக நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கணுமோ அவ்வளவு சார்ந்து அவருக்குள் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். ஆக பிரியமானவர்களே, ஆகவே பிசாசனுடைய பொய்களுக்கு இடம் கொடாமல் தேவன் கொடுத்திருக்கிற சத்தியத்தில் நாம் நிலைத்திருந்து சத்தியமானவருக்கு சாட்சிகளாக நிற்க வேண்டும். ஆகவே பிசாசின் பொய்களை அல்ல, பிதாவின் சத்தியங்களை, அவருடைய உண்மைகளை பின்பற்றி நம்ம ஆண்டுக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரமபிதாவே, இந்த உன்னதமான நாளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நம்முடைய சன்னிதானத்தில் உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ராஜா. அன்பான பிதாவே, மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பின் கீழே உம்முடைய சத்தியங்களை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே இந்த சத்தியங்களை மீண்டும் தொடர்ந்து படிப்பதற்கு எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள்
தோல்வி அடைவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வெற்றி வாகை சூடும்படி அழைக்கப்பட்டவர்கள். மாபெரும் போராட்டத்தில் பிசாசின் பக்கம் நிற்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் பக்கம், வெற்றி சிறந்த இயேசுவின் பக்கம் நின்று நாங்களும் வெற்றியாளர்களாக முடிசூட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் மனதிலே கொண்டு, தகப்பனே, எக்காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிற கிறிஸ்துவை சார்ந்து, அவருடைய வசனங்களை சார்ந்து, ஆவியானவரை சார்ந்து, ஆண்டவரை நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, நாங்கள் எப்பொழுதுமே அறிக்கை செய்ய வேண்டிய வாழ்வு வாழ வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, உடைய வசனங்களை அறிக்கை செய்யவும், உடைய நாமத்தை எல்லாருக்கும் அறிக்கை செய்யவும், தகப்பனே, எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் பரிசுத்த ஜீவியத்தில் கிறிஸ்துவை போல் மாறும் அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தேற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, கர்த்தாவே, இந்த போராட்டம் சீக்கிரமாய் முடிவுக்கு வரப்போகிறது. தகப்பனே, முடிவு காலத்தின் முடிவில் இருக்கிற நாங்கள் கிறிஸ்துவின் பக்கம் எப்போது நிற்க எங்களுக்கு நீர் பலனை தாரும். பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, பிசாசனுடைய பொய்களுக்கு நாங்கள் இடங்கொடாதபடி, பொய்களின் பிதாவாகிய அவனுக்கு நாங்கள் எங்கள் இருதயத்தை சாய்க்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, எங்களை முற்றிலும் உம்முடைய வசனத்தினால் ஆண்டு வெளியடைத்து காப்பீராக. உம்முடைய வசனங்களை நினைவு கூறுகிற இருதயத்தை பேதுருவுக்கு தந்தது போல் எங்களுக்கும் நீர் தாரும் ஆண்டவரே. தகப்பனே, பவுலை போல் உம்மிடத்தில் அறிக்கையிட்டு உம்முடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எப்பொழுது உண்மையை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. விசேஷமாக இந்த ஓய்வு நாளில் நடைபெறப் போகிற முழு நாள் உபவாச கூட்டங்களை, ஆராதனைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இங்கேயும் இன்னும் ஆங்கில திருச்சபையிலும் நடக்கப்போகிற இந்த கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் பெருக்கமாய் ஆசீர்வதியும். நாங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ள கிருபைகளை தாரும். அன்பின் ஆண்டவரே, விசேஷமாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த போதகர் பி. ஜேசுதாஸ் அவருடைய வாழ்க்கைக்காக, ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்கு தேவன் தந்த பூரண ஆயுசுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இழந்திருக்கிற அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேரம்பேத்திகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் இந்த குடும்பத்தை தாங்கட்டும். ஆண்டவரே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அடக்க ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக, அநேகருக்கு நல்ல பாடமாக நீர் அதை மாற்றி தரும்படி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். திரவில் எங்களோடு கூட இரும். மீண்டும் காலையிலே கர்த்தரை உற்சாகத்தோடு வந்து தேடி தொழுது கொள்ள எங்களை ஆசீர்வதிப்பீராக. திரவிலே தேவ சமாதானத்தால் எங்களை இல்லங்களுக்கு அனுப்பும். எங்கள் வழிநடுக காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.